பிரிட்டனில் ஏலம் விடப்பட இருந்த இந்தியரின் மண்டையோடு மீட்கப் போராடும் பழங்குடியினர். ஐரோப்பிய காலனித்துவ நிர்வாகிகளால் நாகா பழங்குடியினரின் மண்டை ஓடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்டன. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த மண்டை ஓடு கடந்த மாதம் பிரிட்டனில் ஏலத்திற்கு வைக்கப்பட்டதை கண்டு ஏலன் கொன்யாக் அதிர்ச்சியடைந்தார். கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு டெமல் வேர்ல்ட். நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து ஐரோப்பிய காலனித்துவ நிர்வாகிகள் சேகரித்த ஆயிரக்கணக்கான பொருட்களில் நாகா பழங்குடியினரின் கொம்பு மண்டை ஓடும் அடங்கும். இந்த மனித எச்சங்களை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நாகா நல்லிணக்க மன்றத்தின் ஃபோரம் ஃபார் ரெகன்சிலியேஷன் NFR உறுப்பினர் கொன்யாக் ஏலம் பற்றிய செய்தி தன்னை தொந்தரவு செய்ததாக கூறுகிறார். 21ஆம் நூற்றாண்டில் நமது மூதாதையரின் மனித எச்சங்களை மக்கள் இன்னும் ஏலம் விடுவதை பார்ப்பது அதிர்ச்சியாக இருந்தது என்று அவர் கூறினார். உணர்ச்சியற்ற இந்த செயல் மிகவும் புண்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிட்டனை தளமாக கொண்ட பழங்கால பொருட்களின் மையமான ஸ்வானட் டெட்ஸ்வொர்த் இந்த மண்டை ஓட்டை ஏலத்தில் வைத்தது. இது அவர்களின் கியூரியஸ் கலெக்டர்ஸ் சேல்ன ஒரு பகுதியாக விளம்பரப்படுத்தப்பட்டது. இதன் மதிப்பு $4,490 முதல் $5,132 வரை என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மண்டை ஓட்டுடன் தென் அமெரிக்காவின் ஜிவாரோ மக்களின் சுருங்கிய தலைகளும் மேற்கு ஆப்பிரிக்காவின் எக்கோய் மக்களின் மண்டை ஓடுகளும் விற்பனையில் பட்டியலிடப்பட்டிருந்தன. மண்டை ஓடு விற்பனைக்கு எதிர்ப்பு. இந்த மண்டை ஓட்டு விற்பனைக்கு நாகா அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கொன்யாக்கின் சொந்த மாநிலமான நாகாலாந்தின் முதலமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த செயலை மனிதாபிமானமற்றது மற்றும் எங்கள் மக்கள் மீதான காலனித்துவ வன்முறையின் தொடர்ச்சி என்று அக்கடிதத்தில் முதலமைச்சர் விவரித்தார். நாகா மக்களுக்கு அவர்களின் கடந்த காலத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களை மீண்டும் நினைவூட்டியது. அவர்களின் தாய்நாட்டிலிருந்து வெகு தொலைவில் சேமிக்கப்பட்ட அல்லது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள அவர்களின் மூதாதையர் எச்சங்களை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள அவர்களை தூண்டியது. மீண்டும் தாயகம் அனுப்பும் சவாலான பணி இந்த மனித எச்சங்கள் பண்டமாற்று பொருட்கள் அல்லது பரிசுகளாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் மற்றவை அவற்றின் உரிமையாளர்களின் அனுமதியின்றி எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம். பிரிட்டனின் பொது அருங்காட்சியகங்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகளில் மட்டும் சுமார் 50,000 நாகா பொருட்கள் இருப்பதாக நாகா கலாச்சார அறிஞரான அலோக் குமார் கனுங்கோ மதிப்பிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் பிட் ரிவர்ஸ் அருங்காட்சியகம் மிகப்பெரிய நாகா சேகரிப்பை கொண்டுள்ளது. நாகாலாந்து மாநிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட 41 மனித எச்சங்கள் உட்பட தோராயமாக 655 பொருட்கள் அங்கு உள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த மனித எச்சங்களும் உள்ளன. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் மனித எச்சங்களை சேகரிப்பது, விற்பனை செய்வது மற்றும் காட்சிப்படுத்துவது பற்றிய கவலைகள் அதிகரித்து வருவதால் பல சேகரிப்பாளர்கள் தங்கள் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்கிறார்கள் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மனித எச்சங்கள் அருங்காட்சியகங்களுக்கு தேவையற்ற ஒன்றாக மாறிவிட்டதாக கனுங்கோ கூறுகிறார். மனித எச்சங்கள் இனி அதன் உரிமையாளர்களால் அப்புறப்படுத்தப்படக்கூடிய அல்லது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இனி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து பணம் சம்பாதிப்பதற்கான வழியும் அல்ல. மேலும் நாகா மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று காட்டுவதற்கு அவர்கள் இனி அவற்றை பயன்படுத்த முடியாது. சமீப காலமாக இது உணர்வு ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் சிக்கலான பிரச்சனையாக மாறியுள்ளது என்கிறார் கனுங்கோ. எனவே அருங்காட்சியகங்கள் நியூசிலாந்தின் மவோரி பழங்குடியினர், தைவானின் மூடான் போர் வீரர்கள், ஆஸ்திரேலியாவின் பழங்குடியினர் மற்றும் பூர்வீக ஹவாய் மக்கள் போன்ற சமூகங்களின் மனித எச்சங்களை திருப்பி அனுப்ப தொடங்கியுள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டில் இது போன்ற 22 பொருட்கள். இந்த எண்ணிக்கை தற்போது 35 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை இந்த பொருட்கள் அனைத்தும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. கிராமத்தினருக்கு விழிப்புணர்வு. இது தொடர்பான நெறிமுறை ஆய்வின் ஒரு பகுதியாக பிட் ரிவர்ஸ் அருங்காட்சியகம் 2020இல் நாகா மண்டை ஓடுகளை பொது காட்சியில் இருந்து அகற்றி அவற்றை சேமிப்பகத்தில் வைத்தது. நாகா நல்லிணக்க மன்றம் ஃபோரம் ஃபார் ரெகன்சிலியேஷன் NFR முதன்முறையாக மண்டை ஓடுகளை திருப்பி அனுப்ப கோரியது இப்போதுதான். நாகா இன வம்சாவளியினரிடமிருந்து இன்னும் முறையான உரிமை கோரப்படவில்லை. மனித எச்சங்களை திரும்பப் பெறுவதற்கான செயல்முறைகள் பற்றிய இந்த வழக்கின் சிக்கலான தன்மையை பொறுத்து 18 மாதங்கள் முதல் பல ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் அருங்காட்சியகம் கூறியது. மனித எச்சங்களை திருப்பி அனுப்புவது கலைப்பொருட்களை திருப்பி அனுப்புவதை விட மிகவும் சிக்கலானது. நெறிமுறைப்படி பொருட்கள் சேகரிக்கப்பட்டதா என்பதை தீர்மானிக்கவும்
சந்ததியினரை சரியாக அடையாளம் காணவும் மனித எச்சங்களை திருப்பி அனுப்பும் அமைப்பை சுற்றியுள்ள சிக்கலான சர்வதேச விதிமுறைகளை நெறிப்படுத்தவும் விரிவான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. நாகா மன்றம் மானுடவியலாளர்களான டோலி கிகான் மற்றும் ஆர்கோடாங் லாங்குமர் ஆகியோரின் கீழ் மீட்டெடுக்கவும் புதுப்பிக்கவும் காலனிய மயத்தை நீக்குவதற்கான ரிகவர், ரெஸ்டோர் அண்ட் டீகலனைஸ் குழுவை உருவாக்கியுள்ளது. இது ஒரு துப்பறியும் வேலை போன்றது என்று லாங்குமர் கூறினார். நாங்கள் வெவ்வேறு அடுக்குகளில் தகவல்களை பிரித்தெடுத்து சேகரிப்புகளின் சரியான தன்மை மற்றும் அவை எங்கிருந்து வருகின்றன என்பதை பற்றிய உண்மையை அறிய முயற்சிக்க வேண்டும். ஆனால் நாகா மக்களை பொறுத்தவரை இது வெறுமனே பொருட்களை பற்றியது அல்ல. நாங்கள் மனித எச்சங்களை கையாளுகிறோம். இது ஒரு சர்வதேச செயல்முறை மற்றும் சட்ட செயல்முறையும் கூட. மேலும் இது எங்களுக்கு ஒரு புனிதமான செயல் என்று கொன்யா கூறினார். இந்த குழு கிராமங்களுக்கு சென்று நாகா பெரியவர்களை சந்தித்து விரிவுரைகளை ஏற்பாடு செய்து காமிக் புத்தகங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்ற பொருட்களை விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றது. திருப்பி அனுப்பப்பட்ட மனித எச்சங்களின் இறுதி சடங்குகள் போன்ற விஷயங்களில் நாகா மக்களிடம் ஒருமித்த கருத்தை உருவாக்க இந்த குழு முயற்சிக்கின்றது. பெரும்பாலான நாகா மக்கள் இப்போது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்களின் மூதாதையர்கள் வெவ்வேறு பிறப்பு மற்றும் இறப்பு சடங்குகளை பின்பற்றினார்கள். நாகா பெரியவர்கள் தங்கள் மூதாதையர்களின் எச்சங்கள் வெளிநாட்டில் இருப்பதை கூட அறிந்திருக்கவில்லை என்று இந்த குழு கண்டறிந்தது. மானுடவியலாளரும் தொல்பொருள் ஆய்வாளருமான தியடோஷி ஜமீர், இது தங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை அமைதியற்றதாக மாற்றும் என்று ஒரு பெரியவர் தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். வெளிநாட்டு அருங்காட்சியகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மண்டை ஓடுகளை பற்றி 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் உள்ளூர் செய்தித்தாளில் படிக்கும் வரை தனக்கும் கூட தெரியாது என்று ஜமீர் கூறினார். கடந்த 1832இல் பிரிட்டிஷ் நாகா பகுதிகளை கைப்பற்றினர். இந்த பகுதிக்கான அணுகுதலை கட்டுப்படுத்த 1873ஆம் ஆண்டில் இன்னர் லைன் பெர்மிட் என அழைக்கப்படும் பயணிகளுக்கான சிறப்பு அனுமதியை அறிமுகப்படுத்தினர். உள்ளூர் மக்களின் கிளர்ச்சிகளை முறியடித்து அவர்களை அடக்குவதற்காக நாகா கிராமங்களை காலனித்துவ நிர்வாகிகள் அடிக்கடி எரித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த செயல்பாட்டில் அவர்களின் முக்கியமான கலாச்சார அடையாளங்களான ஓவியங்கள், வேலைப்பாடுகள் மற்றும் கலைப்பொருட்கள் போன்றவை அழிக்கப்பட்டன. வரலாற்றை மீட்டெடுக்கும் முயற்சி என தான் கண்டுபிடித்ததாக கொன்யா கூறுகிறார். இது எனது மூதாதையர்களில் ஒருவருக்கு சொந்தமானது என்று உணர்ச்சி வசத்துடன் கூறினார். எச்சங்கள் திரும்ப கிடைத்தவுடன் இறுதிச் சடங்குகள் எப்படி செய்யப்படும் என்பது குறித்து அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஆனால் எங்கள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக நாங்கள் அவற்றை திரும்ப பெற விரும்புகிறோம். எங்களது வரலாற்றை மீட்டெடுக்கவும் எங்களது கதையை சொல்வதற்கும் நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் எலன் கொன்யாக் ஜமீர் கூறினார். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.